வணக்கம். செய்திச் சுருக்கம். செப்டம்பர் 7 முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பயணிகளுக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்க டிக்கெட் டோக்கன் முறை ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு மற்றும் QR கோடு அமல்படுத்தப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் செயலியில் இருந்து QR கோடு பெற முடியும். இதேபோல் டெல்லி மெட்ரோ ரயிலிலும் டோக்கன் சிஸ்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செவ்வாய்தோறும் அமலில் இருந்த முழு ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். ஊரடங்கு கட்டுப்பாட்டில் தற்போதைய நடைமுறையே அமலில் இருக்கும். மக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் தொற்று பரவல் தடுப்பதில் அரசின் நடவடிக்கைகள் பலன் அளிப்பதில்லை. வீடு வீடாக சென்று தொற்று பரிசோதனை செய்யப்படும். தொற்று பாதிப்பு அதிகமுள்ள தெருக்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்படும் என்றார். மத்திய அரசின் 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை புதுச்சேரியில் அமல்படுத்துவது பற்றி இன்று முடிவு செய்யப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நவம்பர் முதல் அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம்போர்டு தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் உத்ராடம் திருவோண சிறப்பு பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 வரை பூஜைகள் நடைபெறும். பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நவம்பர் 16 துவங்கும் மண்டல பூஜை முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கேரள மக்களுக்கு ஓணம் பரிசாக 100 நாளில் 100 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக ஓணம் பண்டிகை வழக்கத்தை விட உற்சாகம் குறைந்துள்ளது. பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனையும் மந்தமடைந்துள்ளது. கேரளாவின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் 100 திட்டங்கள் 100 நாளில் நிறைவேற்றப்படும் என பினராயி விஜயன் கூறியுள்ளார். மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் அதில் அடங்கியுள்ளன. மின்னணு பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பல வங்கிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கட்டணம் வசூலிக்கின்றன. மின்னணு பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிவுறுத்தப்பட்டிருந்தும் அதனை வங்கிகள் மீறி வருகின்றன. எனவே நடப்பாண்டு ஜனவரி 1 முதல் வங்கிகள் வசூலித்த கட்டணத் தொகையை உடனே திருப்பி அளிக்க வேண்டும். இனி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம் நடந்தது. இதில் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தாராள வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மதிக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் குவியும் சீனாவின் தரமற்ற மலிவான பொருட்களால் உள்நாட்டு உற்பத்தி, விற்பனை பாதிக்கிறது. நேரடியாக இல்லாமல் வேறு நாடுகள் வழியாகவும் சீனா தன் பொருட்களை இந்தியாவில் குவிக்கிறது. அதனால் எந்த பொருட்களாக இருந்தாலும் அது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்பதை குறிப்பிட வேண்டும் என்பதை இந்தியா கட்டாயமாக்கியுள்ளது. அதை ஆசியான் நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆசியான் கூட்டமைப்பில் 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. அமெரிக்காவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த நாட்டுடனான இந்தியாவின் உறவு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கடந்த கால அதிபர்கள் அவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்க அரசியலில் இந்தியா பாகுபாடற்ற நிலையை கொண்டுள்ளது. அங்குள்ள கட்சிகளுக்குள் பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா விஷயத்தில் மட்டும் ஒத்துப்போகிறார்கள் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு பற்றி பேசாமல் பிரதமர் பொம்மைகள் பற்றி பேசியிருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் விமர்சித்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் நேற்று பேசிய பிரதமர் உள்நாட்டு பொம்மை தயாரிப்பை அதிகப்படுத்துவது பற்றி குறிப்பிட்டிருந்தார். இதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல், நீட், JEE தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் அது பற்றி ஆலோசிக்க விரும்புகிறார்கள். ஆனால் பிரதமரோ அதை விடுத்து பொம்மைகள் பற்றி ஆலோசனைகள் வழங்குகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் 44வது சீசன் போட்டி ஆன்லைனில் நடந்தது. இறுதிப் போட்டியில் இந்தியா, ரஷ்யா அணிகள் மோதின. இன்டர்நெட் பிரச்சினையால் இந்திய வீரர்களால் குறிப்பிட்ட நேரத்தில் காய்களை நகர்த்த முடியாமல் தோல்வியடைய நேரிட்டது. இந்தியா அப்பீல் செய்ததை அடுத்து சாம்பியன் பட்டம் இரு அணிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வீரர்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெற்றியும் மற்ற வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும். ரஷ்ய அணிக்கும் வாழ்த்து என குறிப்பிட்டுள்ளார்.